ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடலை மிட்டாய் தாங்க. குழந்தைகள் மிட்டாய் கேட்குற சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. 2 கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை வறுத்துட்டுங்க. இப்போ இதை தோல் நீக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோல் நீக்கி எடுத்து வந்துட்டேங்க. நல்லா ஆறின பிறகு தோல் நீக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இன்னும் 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரை 2 கப்பு சேர்த்திருக்கிறேங்க. இப்போ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் காய்ச்சிட்டு பிறகு வடிகட்டி எடுத்துக்கணுங்க. இதுதான் பாகுபதம் வரணுங்க. இந்த கடலை மிட்டாயை பொறுத்தளவுமே நம்மளுக்கு பாகுபதம் தான் கரெக்டாக இருக்கணுங்க. இதில் ஃப்ளேவர் கூடுதலாக நான் 3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்குறேங்க. அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுடைய பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ நான் 1 கப்பில் தண்ணி வச்சுருக்குறேங்க. அதுக்குள்ளே விட்டு பார்த்துடலாம். இப்போ இது உருட்டு பதமாக இருக்குதுங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டு எடுக்கலாங்க. இப்போ மைக்காதை எடுத்து விட்டு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா படுக்குன்னு முடியுதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டான பதங்க. இப்போ இதில் நல்லா கொட்டி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சு அதை எடுத்து நான் இந்த தட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நெய் தடவி அமுத்தி வச்சேங்க. நல்லா தடவி விட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கிற போது நம்ம கட் பண்ணி பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலே நம்ம சூப்பராக கடலை மிட்டாய் செஞ்சு வச்சுங்க. குழந்தைகள் மிட்டாய் கேட்குற போது நம்ம இது மாதிரி வீட்டிலே செய்யலாங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதில் நாட்டு சர்க்கரையுமே வேர்க்கடலையும் இருக்கிறதுனால சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. சூப்பராக கடையில் வாங்கின மாதிரியே நம்மளுடைய வேர்க்கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.